ஹாய், வெல்கம் டு அனிதா குக்கிங் டைரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் கிரேவி. இதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சோண்டு ஆயில் எடுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோண்டு பெருங்காய பொடி போட்டுக்கலாம். இதோடு ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. நான் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் மிக்சியில் நல்லா அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. இதனால் கிரேவி நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் இதை நல்லா சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ முளைக்கட்டிய பயிறு 1 கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ரெடிமேடாகவும் கிடைக்கும், இல்லைன்னா வீட்லேயும் ரெடி பண்ணிக்கோங்க. இதில் பச்சை பயிறு, கொண்டைக்கடலை, கொள்ளு, அப்புறம் மொச்சை இது எல்லாமே இருக்குது. நமக்கு தேவையான புரோட்டீன் எல்லாம் கிடைக்கும். இதோட உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ குக்கர் மூடி போட்டு 3லேருந்து 5 விசில்ஸ் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். எனக்கு கொண்டைக்கடலை இருக்கிறதுனால அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ விசில் அடங்குனதும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பயிறு நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம வேணா ஒரு பயிர் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா வெந்திருக்கு. இதோட அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி நல்லா நுணுக்கி சேர்த்துக்கலாம். அதை கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் மட்டும் வச்சு எடுத்திங்கன்னா மிக்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் கிரேவி ரெடி ஆகிடும். இந்த கிரேவி சப்பாத்தி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லா மேட்சிங்காக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அனிதா குக்கிங் டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.